अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவுலேருந்து நம்ம பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்கலாம். 24/12/24 அவ்யக்த மாதம் வருது, அவ்யக்த டே வருது. அதற்காக முரளியில் நம்மளை தயார் பண்ணிகிட்டே இருக்கார் பாபா. ஸ்ரீ பிரம்மா பாபா சம்பூர்ண நிலையை அடைஞ்சதுக்கு பேசிக் எது அப்படின்னா ஆத்மஸ்திதி. பாபா அப்படி ஆத்மஸ்திதியை ப்ராக்டிஸ் பண்ணார். பாபாவுக்கு கொஞ்சம் கூட புத்திக்கான அபிமானமோ புத்திக்கான அகங்காரமோ பாபாவுக்கு வந்ததில்லை. தியாகத்தையும் தியாகம் செய்தார் அவருடைய ஆத்ம பயிற்சியினுடைய மூலமாக. ஏன்னா ஆத்ம பயிற்சியை நம்ம எவ்வளோ டெப்த்தில் போய் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாபாவை புரிஞ்சுக்க முடியும். பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியங்களையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆகவே பாபா நினைவு சதா நமக்கு இருக்கணும்னா பாபாவுடைய நினைவு செய்யறதுக்கு பாபாவோட கட்டளை முதல்ல நீங்க ஆத்ம அபிமானியாக இருங்கிறார். இன்னைக்கு முரளி அதை ஒட்டி தான் வருது. முரளி கேட்கலாம். மீட்டே பச்சே अपार खुशी व नशे में रहने लिए देहा अभिमान की बीमारी छोड़ प्रीत बुद्धि बनो, अपनी चलन सुधारो. இனிமையான குழந்தைகளே, அளவற்ற குஷி நஷாவில் இருப்பதற்கு தேக அபிமானத்தினுடைய வியாதியை விட்டு அன்பான புத்தியுடையவராக ஆகுங்கள். பரமாத்மா பாபா மேல அன்பான புத்தி இருக்கணும். பிரீத்து புத்தி, அன்புனாலதான் பாபாவை நாம வசப்படுத்த முடியும். அதனால அன்பான புத்தி உடையவராக இருங்க. தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். प्रश्न, किन बच्चों को ज्ञान का उल्टा नशा नहीं चढ़ सकता? ஞானத்தினுடைய தவறான போதை யாருக்கு இருக்காது? ஞானத்தை யாரு தவறா புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க. जो बाबा को यथार्थ जानकर याद करते, दिल से बाबा की महिमा करते, जिनका पढ़ाई पर पूरा ध्यान है, उन्हें ज्ञान का उल्टा नशा नहीं चढ़ सकता. பாபா சொல்றாங்க, எந்த குழந்தைகள் யதார்த்தமாக பாபாவை புரிந்து நினைவு செய்கின்றனர், யதார்த்தமாக நினைக்கிறாங்க, யாருடைய உள்ளத்துல பாபாவோட மகிமை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்காங்க, மனசு பாபா மகிமையை பாடிக்கிட்டே இருக்குது, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துறாங்க, அவர்களுக்கு ஞானத்தின் தவறான அந்த நஷா வர முடியாது. மீன்ஸ் அபிமானம் வர முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், என்ன போல ஞானம் வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாரு. தவறான போதை என்பது வர முடியாது. जो बाप को साधारण समझते वे बाबा को याद कर नहीं सकते. பாபாவை சாதாரணமா நினைக்கிறவங்களுக்கு எப்படி பாபா நினைவு வரும்? எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு உலகத்தின் எஜமானன் அவர், எவ்வளோ குணங்கள் படைத்தவர், எவ்வளோ உதவக்கூடியவர், எவ்வளோ ஒரு க்ஷணமும் அவருடைய உதவியை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர், புகழுக்குரியவர், பூஜைக்குரியவர், நன்றி கடன், அவ்வளோ நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. அவர் நன்றியுடையவர். அவருடைய நன்றியை யாராலுமே மறக்க முடியாது. அவர் செய்யக்கூடிய செயலுக்கான பிரமாணம் யாருமே தர முடியாது. அப்படிப்பட்ட பாபாவை சாதாரணமாக நினைச்சா எப்படி நினைவு வரும்? யாது கரே தோ அப்னா சமாச்சார் பி பாபாக்கு அவசியதே. பாபாவை நினைவு செய்யக்கூடிய குழந்தைகள் தனது செய்திகளை பாபாவுக்கு அவசியம் தராங்க. பாபா என்னுடைய ஸ்திதி இப்படி இருக்கு, பாபா இன்னைக்கு நான் இப்படிலாம் இருந்தேன், எல்லாமே சொல்றாங்க. बच्चे अपना समाचार नहीं देते तो बाबा को ख्याल चलता है
कि बच्चा कहाँ मूर्छित तो नहीं हो गया. பாபாவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் கொடுத்துட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா. பாபாவுக்கு டைரக்டா போய் என்ன பண்ணணும், சாக்காரத்துல வரார், குழந்தைங்களை சந்திக்கிறார், குழந்தைங்களை வளர்க்கிறார், டைரக்ஷன் கொடுக்கிறார். அப்ப சாக்காரத்துல நம்ம என்ன பண்ணணும், தன்னுடைய செய்திகளை கொடுக்கணும் இல்லையா. கொடுக்காட்டா பாபா என்ன நினைக்கிறாரா, ஐயோ இந்த குழந்தை எங்க போச்சு, மாயாவுக்கு வசப்பட்டுட்டா. பாபாவுக்கு பல சிந்தனை, பல எண்ணங்கள் வர விடக்கூடாதுல்ல. நம்ம நம்மளுடைய செய்தியை நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும், பெரியவங்கள்ட்ட, நிமித்தமானவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ओम शांति. बाप बैठ बच्चों को समझाते हैं. बच्चे जब कोई नया आता है तो उनको पहले हद बेहद दो बाप का परिचय दो. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளே புதுசா யார் வந்தாலும் உங்க வீட்டுக்கு கெஸ்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவங்களுக்கு முதல்ல எல்லைக்குட்பட்ட தந்தை என்ன செய்யறார், எப்படிப்பட்டவர், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யாரு, அவர் என்ன செய்யறார், எப்படிப்பட்டவர், அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். बेहद का बाप माना बेहद की आत्माओं का बाप, वह हद का बाप हर एक जीवात्मा का अलग है. எல்லையற்ற தந்தைனா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை, ஜென்ம ஜென்மத்தின் பிதா அவர் தான் நமக்கு தந்தை. எல்லைக்குட்பட்ட அப்பா ஜீவாத்மாக்களுக்கு அப்பா. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்பா இல்லையா. அவரு இந்த ஒரு பிறவியில எல்லாமே நமக்கு செய்யக்கூடியவர். என் நாலேஜ் भी सभी एक रस धारणा नहीं कर सकते. कोई का 1%, कोई का 95% धारण करते. பகவான் எப்படிப்பட்டவர், லௌகீக தந்தை எப்படிப்பட்டவர், இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார் நமக்கு. ஆக இதை எல்லாரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. ஒரு சிலர் 1% தான் ஏத்துக்கிறாங்க, சில 95%, சில பேர் அப்படியே ஏத்துக்கிறாங்க. அம்மா அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, அப்படியே ஸ்வீகார் பண்ணாங்க. ஒரு 1% கூட மாமா ரிஜெக்ட் பண்ணல, எடுத்துக்கு விடல. பாபா விடல. பிரம்மா பாபா எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணார். ஸ்ரீ பாபாவுடைய வாயிலேருந்து எந்த சப்தம் வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். சாதக பறவை என்ன பண்ணும், மேலே அப்படியே தண்ணீருக்காக காத்திருக்கும் வாய் திறந்து. அந்த மாதிரி மம்மா பாபா நமக்கு முன்னோடிகள். ஸ்ரீ பாபா என்ன சொல்றாரு அதை அப்படியே அந்த நேரமே அதை ஸ்வீகாரம் பண்ணி ஏற்றுக்கொண்டு நடைமுறை செய்தனர். அதனால்தான் பாபா சொல்றாரு அதை அப்படியே அவங்க தாரணா பண்ணாங்க. ஏதோ சமஜிக்கு பாத்தே, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. सूर्यवंशी चंद्रवंशी घराना होगा ना. राजा रानी तथा प्रजा, प्रजा प्रजा में सभी प्रकार का मनुष्य होते. प्रजा माना ही प्रजा, மக்கள்னாலே மக்கள் தானே, பிரஜை பிரஜை தான். எப்படி ராஜா ராணி அவ்வாறு பிரஜைகள். பாபா சொல்றாங்க சூரிய வம்சம் சந்திர வம்சம் 2 இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா ஒரே நாலேஜ் கொடுக்குறார், சில பேரால 1% தான் ஏத்துக்க முடியுது. அப்ப புரிஞ்சுக்கணுங்கிறாரு. சூரிய வம்சமும் இருக்கு, சந்திர வம்சமும் இருக்கு இல்லையா. இப்போ சரியா புரிஞ்சுக்காதவங்க எந்த வம்சத்துல போவாங்க. அதான் பாபா சொல்றாரு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். बाबा समझाते पढ़ाई है हर एक अपनी बुद्धि अनुसार ही पढ़ते. हर एक को अपना अपना पाठ मिला हुआ, जिसे कल पहले जितनी पढ़ाई धारण की उतने अभी भी करते. படிப்பு இது கதை கிடையாது. கல்பத்துக்கு முன்னாடி யாரு எவ்வளோ குஷியோட அன்பா பாபா சொல்றாருன்னு ஸ்வீகாரம் பண்ணி படித்தனரோ அதே போலதான் பாட்டு இப்ப இருக்குது. கல்பத்துக்கு முன்னாடி யாரு எவ்வளவோ தாரணை செய்தனரோ அந்த அளவுக்கு தான் இப்பயும் செய்கின்றனர். படாய் கபி சிப்பி நகிரகு சக்தி. படிப்பு ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. நல்லா படிக்கிறவங்க வெளிப்பட்டே ஆகுவாங்க. முகத்தின் மூலமா, நடத்தையின் மூலமா, பேச்சுவார்த்தை மூலமா. படைய அனுசார் பதவி மில்தா ஹை. படிப்புக்கு ஏற்றாற் போல பதவி ஏற்படுது. பாபா ने समझाया आगे चल इम्तिहान होगा. बिगर इम्तिहान ट्रांसफर हो न सके ना तो पिछाड़ी में सब मालूम पड़ेगा, परंतु अभी भी समझ सकते हम किस पद के लायक. பாபா சொல்றாரு எக்ஸாம் இல்லாம நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது அடுத்த கிளாஸ்க்கு. படிப்புக்கு தக்கதான் பதவி கிடைக்குது. அப்போ
படிப்புனாலே பரீட்சை இருக்குது. பரீட்சை எழுதாம யாரும் முன்னேற முடியாது. பாபா சொல்றாரு, ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் நான் நல்லா பரீட்சை எழுதியிருக்கேனா எழுதலையா, பாஸ் ஆயிடுவேனா, அந்த தகுதி எனக்கு இருக்கா அப்படிங்கிறது, எந்த பதவியை நான் அடைய போறேங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். लज्जा मारे सभी हाथ उठा लेते परंतु समझ सकते ऐसे हम कैसे बन सकते. யாரெல்லாம் லக்ஷ்மி நாராயணா ஆக போறீங்க, யாரெல்லாம் உயர்ந்த லக்ஷ்மியை வச்சிருக்கீங்க, கை தூக்குங்கன்னு பாபா சொன்னா சிலருக்கு வெக்கப்படுறாங்க, நான்லாம் ஆக முடியாதுன்னு தெரியுது உள்ள. ஆனா எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்மள அப்படின்னு தானும் சேர்ந்து கை தூக்கிடுறாங்க. फिर भी हाथ उठा लेते ये भी अज्ञान ही कहेंगे ना. பாபா தன்னை செக் பண்ணி திருத்திக்கிறதுக்கு சொல்றாருன்னா, சில பேருக்கு வெக்கப்பட்டு என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்றது கூட என்ன ஒரு அறியாமை தானே. பாப் தோ ஜட் சமझ जाते इससे तो जास्ती अकल लौकिक स्टूडेंट में होता है. பாபா சொல்றாரு, பாபாவுக்கு தெரியுது, பாபா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஒரு குழந்தைங்களை பத்தி தெரியாதா என்ன? பாபாவுக்கு நல்லாவே தெரியுது. இந்த குழந்தைக்கு உள்ள அறிவை விட லௌகீக குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது. பாபா உடனே புரிஞ்சுக்கிறாரு. ஓ समझते हम स्कॉलरशिप लेने लायक नहीं है, पास नहीं होंगे. பாபா சொல்றாரு, அவருக்கு தெரியுது இந்த குழந்தைங்களால ஸ்காலர்ஷிப் வாங்க முடியாது, லாயக்கு இல்லை. वो समझते ही टीचर जो पढ़ाते उसमें हम कितने मार्क्स लेंगे. ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், டீச்சருக்கும் தெரியும். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியுது, நம்ம எத்தனை மார்க் வாங்குவோம். ऐसे थोड़े ही कहेंगे कि हम पासवीं तांडर होंगे. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் பாஸ்வி தாண்டர் ஆயிடுவேன்னு. यहाँ तो कई बच्चों में इतनी भी अकल नहीं है, देखा अभिमान बहुत है. பாபா சொல்றார், அந்த அளவுக்கு புத்தியை யூஸ் பண்றது இல்லை, புத்தி இல்லைங்கிறார் பாபா. தேக அபிமானம் அதிகமா இருக்குது. நம்ம படிக்கக்கூடிய படிப்பு என்ன, நம்ம லட்சியம் என்ன, நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்குது, இதை கூட ஏத்துக்க முடியல. बल आवे देवता बनने लिए परंतु ऐसे चलन भी होना चाहिए ना. தேவதை ஆகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்னா அந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாவது அதோட அடையாளம் அறிகுறி இருக்கணும் இல்லையா, நடத்தை தெய்வத்தையும் போல இருக்கணும் இல்லையா. बाप कहते हैं विनाश काले विपरीत बुद्धि क्योंकि कायदे सिर बाबा से प्रीत नहीं है. பழமொழி சொல்லப்படுது, வினாஷ் காலை விபரீத் புத்தி. வினாஷ நெருங்க நெருங்க புத்தி விபரீதமா செயல்படுது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு தான். வினாஷ் காலை பிரீத்து புத்தினும் பாடப்படுது. பாபா சொல்றாரு, முறைப்படி பாபாவிடம் அன்பு செலுத்தவில்லை, அன்பு வைப்பதில்லை. பாபா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். बाप तुम बच्चों को समझाते विनाश काले विपरीत बुद्धि का यथार्थ अर्थ क्या है. விநாச காலத்துல விபரீதமா புத்தி வேலை பண்ணுது, தலைகீழ புத்தி போகுதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறத புரிய வைக்கிறார். बच्चे ही पूरा नहीं समझ सकते तो वह क्या समझेंगे. உங்களாலே நான் சொல்றத புரிஞ்சு காட்டா வேற யாரு புரிஞ்சுப்பாங்க. பாபா को याद करना ये तो हुई गुप्त बात, पढ़ाई तो गुप्त नहीं है ना. பாபாவின் நினைவு செய்வது குப்தம், பட் படிப்புங்கிறது பிரத்யக்ஷம். पढ़ाई में नंबरवर होते हैं, एक जैसा तोड़े ही पढ़ेंगे. எல்லாரும் ஒரே மாதிரி 100 மார்க்ஸ் எடுத்து படிக்க முடியுமா என்ன? பாபா சொல்றாரு, படிப்புல நம்பர் வராதான் இருக்காங்க. பாபா समझते अभी तो बेबी हैं, ऐसे बेहद के बाबा को 3-3, 4-4 मास याद भी नहीं करते. பாபாக்கு தெரியுது இப்போ வரைக்கும் குழந்தைங்க பேபியா இருக்காங்க. இப்படி ரொம்ப சின்ன குழந்தை பருவத்துல ஒன்றும் புரியாது இல்லையா, அப்படியே பார்ப்பாங்க சின்ன குட்டி பிள்ளைங்க. அந்த மாதிரி சில பேர் 3 மாசம் ஆனாலும் 4 மாசம் ஆனாலும் பாபாவை நினைவு செய்வதில்லை. மாலும் கேசே படே கி அது கர்த்தே. சரி, அவங்க பாபாவை நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பாபா கோ பத்திர தக் நஹீ லிக்தே. बाबा
மே கேசே கேசே சல் ரஹா ஹூம். என்ன பாபாவுக்கு லெட்டரே எழுதலையே. பாபா நான் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கிறேன், இப்படிலாம் செய்கிறேன். லெட்ரு போடணும்ல. क्या क्या सर्विस करता हूँ. பாபா நான் என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறேன் பாபா, என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறேன். बाबा को बच्चों की कितनी फिक्र रहती है. कहाँ बच्चे मूर्छित तो नहीं हो गया, कहाँ बच्चा मर तो नहीं गया. பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்க மேலே எவ்வளோ கேரிங் இருக்குது, எவ்வளோ அன்பு வச்சிருக்கார். என் குழந்தை பாபா கைவிடக்கூடாது, என் குழந்தைய வேற எந்த விஷயமும் இழுத்துட்டு போயிடக்கூடாது லௌகீகத்துக்கு. எத்தனையோ விஷயங்கள் காத்திருக்கு நம்மளை இழுக்கிறதுக்கு. அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாபா என்ன பண்றாரு, அன்பு வச்சிருக்காரு. பாபாவுக்கு குழந்தைங்க மேல கவலை இருக்குது. कोई तो बाबा को कितना अच्छा अच्छा सर्विस समाचार लिखते. बाबा भी समझते बच्चा जीता है, सर्विस करने वाले बच्चे कभी चिप नहीं सकते. சில குழந்தைங்க அவ்வளோ அழகா பாபாவுக்கு சேவை செய்திகளை சொல்றாங்களாம். அப்போ சேவை செய்திகளை பாபா கேட்கும்போது என் குழந்தை எவ்வளோ வெற்றியாளரா இருக்குது. சேவாதாரி குழந்தைகள் ஒரு பொழுதும் மறைந்திருக்கவே முடியாது இல்லையா. பாபாவுக்கு தெரியுது, ஒரு வைரக்கல் இருக்குன்னா அதோட ஒரிஜினாலிட்டி மாறாது இல்லை. அது எங்க நீங்க புழுதியில மண்ணில் போட்டாலும் அது அப்படிதான் இருக்கும். பாபா तो हर बच्चे का दिल लेते कि कौन सा बच्चा कैसा है. ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்தை பாபா தன்கிட்ட வசப்படுத்துறார். ஏன்னா மனசு போயிடக்கூடாது வேற யார்ட்டையும், துக்கி ஆயிடுவாங்கல்ல. ஆக எந்தெந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்கங்கிறத பாபா புரிஞ்சுக்கிறார். தேக அபிமான் கி பிமாரி போத் கடி ஹே. பாபா முரளியுமே சம்ஜாத்தே ஹே. பாபா முரளியில கூட புரிய வைக்கிறார். தேக அபிமானங்கிற வியாதி ரொம்ப கொடூரமான வியாதி. कईयों को तो ज्ञान का उल्टा नशा चढ़ जाता, अहंकार आ जाता, फिर याद भी नहीं करते, पत्र भी नहीं लिखते, तो बाबा की याद कैसे करेंगे. பாபா சொல்றாரு, சில குழந்தைகள் அகங்காரத்துல வந்துடுறாங்க, பாபாவை நினைக்கிறது இல்லைன்னா எப்படி லெட்டர் எழுதுவாங்க. அவருக்கு தவறான நஷா ஏற்படுது அவங்களுக்கு. இப்போ பாபாவும் என்ன செய்வாரு, இதை விட என்னதான் சொல்லி தருவாரு, கற்றுக் கொடுப்பாரு. யாது சே யாது மில்தியே. முக்கியமான விஷயம், பாபாவை நாம் நினைவு செய்தால்தான் நம்ம நினைவு சக்தி அவரு நம்மளை நினைக்கிறார். நம்ம லெட்டர் நல்ல நல்ல விஷயத்தை எழுதும்போது பாபாவுக்கு நம்ம நினைவு வருமா வராதா? கட்டாயமா வரும். நம்ம அன்பா அவர்கிட்ட பேசும்போது அவர் நம்ம கிட்ட அன்பா பேச மாட்டாரா? கட்டாயமா பேசுவார். அப்போ முதல் ஸ்டெப் வைக்கிறது யாரு? நம்ம தான். अभी तुम बच्चे बाबा को यथार्थ जानकर याद करते हो, दिल से महिमा करते हो. பாபா சொல்றாங்க, இந்த நேரத்துல பாபாவோட நினைவு உங்களுக்கு கிடைக்குது. யதார்த்தமாக அவரை நீங்க புரிஞ்சு நினைக்கிறீங்க இல்லையா, மனசார அவருடைய மகிமை பாடுறீங்க இல்லையா, அப்ப அந்த நினைவெல்லாம் அவருக்கு போய் சேருதில்ல. நம்ம அந்த நஷா கொண்டு வரனாரே, நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கிறேன், பகவான் என்னுடைய மகிமையை நினைக்கிறார், என்னை பத்தி அவர் நினைக்கிறார். அப்ப அவர் மனசுல நம்ம எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கிறோம். கை பச்சி பாபா கோ சாதாரண சமஸ்தே इसलिए याद नहीं करते. சில பேர் பாபா சும்மா சாதாரணமா மனுஷங்களை போல நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கக்கூடிய தேகம் மனுஷ உடல் இல்லையா, அது புரியல. மனுஷன் கிடையாது அவரு, மனுஷனுக்குள்ள இருக்கிறது பகவான் புரிஞ்சுக்கல. அதனால சாதாரணமா நினைக்கும் போது எப்படி நினைக்க முடியும், எப்படி ரெஸ்பெக்ட் வரும் பாபா மேல, எப்படி அன்பு வரும். பாபா कोई बक्का आदि तोड़े ही दिखाएगा. பகவான் சிவ பரமாத்மா ஆடம்பரத்தோட வருவாரா என்ன? தன்னோட ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவாரா என்ன? ஷோ பண்ணிட்டு வருவாரா என்ன? பாருங்க, யாராவது எங்கேயாவது வராங்கன்னா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் இல்லையா, எவ்வளோ ஃப்ளெக்ஸ், எவ்வளோ தண்டோரா, எவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட். பாபா எப்படி வந்துட்டு போறார் சொல்ல, நான் எந்த ஷோ வெளிப்படுத்துறது இல்லை. भगवान वाच मैं तुम्हें विश्व की राजाई देने लिए राजयोग सिखाता हूँ. பாபாவோட மகாவாக்கியம், குழந்தைகளே நான் உங்களை விஸ்வத்தின் ராஜாக்குவதற்காக ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன். யாருக்காக சொல்லி கொடுக்கிறார்? நமக்காக.
நம்ம ராஜாகிறதுக்காக அவர் பாடம் நடத்துறார். तुम ऐसे थोड़े ही समझते हो कि हम विश्व की बादशाही लेने लिए बेहद के बाप से पढ़ते। ये नशा हो तो अपार खुशी का पारा सदा चढ़ा रहे. பாபா சொல்றார், உங்களுக்கு அந்த நினைவோட நீங்க புரிஞ்சு படிக்கிறீங்களா? நான் விஸ்வத்தின் எஜமானன் ஆகிறதுக்காக பாபாட்டேந்து பாடம் படிச்சிட்டு இருக்கிறேன். பகவான் எனக்கு நடத்திட்டு இருக்காரு. இந்த நஷா குஷி இருந்ததுன்னா அளவற்ற போதை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். गीता पढ़ने वाले बल कहते श्री कृष्ण भगवान वाच मैं राजयोग सिखाता हूँ बस. கீதைய படிக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணனின் மகாவாகியம், நான் ராஜயோகத்தை கத்து தரேன்னு. உன்னை ராஜாயி பானைக்கு குஷி தோடகி ரகேகி. அவங்களுக்கு நான் ராஜ்யத்தை அடைய போறேங்கிற நஷா இருக்குமா என்ன? गीता पढ़कर पूरी की और गए अपने अपने धंधे दोरी में. அதில் பிரிண்டடாக தானே இருக்கும். அதை படிப்பாங்க, அவ்வளோதான். அதை மூடி வச்சுட்டு திரும்பி அவங்களுடைய வேலை காரியத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் பாபாவோட படிப்பு எப்படிப்பட்டது? நான் உங்களை ராஜா ஆகிறதுக்காக படிக்கிறேன். இந்த நஷா உங்களுக்கு இருந்தாதான் நீங்கள் ராஜா ஆக முடியுங்கிறார். நஷாவை ஏற்படுத்துகிறார் பாபா. तुमको तो अभी बुद्धि में है, हमको बेहद के बाप पढ़ाते. उन्हें ऐसे बुद्धि में नहीं आएगा तो पहले पहले कोई भी आवे उनको 2 बाप का परिचय दो. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு புத்தியில இந்த விஷயம் இருக்கு. எல்லையற்ற பாபாவோட பாடம், எல்லையற்ற டீச்சர். அவர் லிமிட் டீச்சர் இல்லை. பாபா சொல்றாரு, அவங்களுக்கு புத்தியில இதெல்லாம் வராதில்ல கீதை படிக்கிறவங்களுக்கு. பாபா சொல்றாரு, 2 அப்பாவை பத்தி அறிமுகத்தை கொடுங்க. போலோ பாரத் ஸ்வர்கதா अभी नरक है, कलयुग है, इसे स्वर्ग तोड़े ही कहेंगे. எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த பாரத பூமி ஸ்வர்க பூமியாக இருந்தது. அதே பூமி இப்பொழுது நரகமாகிவிட்டது. இதை நாம் கலியுகம் என்று அழைக்கின்றோம். இதை நம்ம சொர்க்கம்னு சொல்ல வாய் வருமா? தகுதி இருக்கா அந்த பூமியை சொர்க்கம்னு சொல்றதுக்கு? என்ன நல்லது நடக்குது கேளுங்க. ऐसे तो नहीं कहेंगे सतयुग में भी कलयुग में भी है. பாபா சொல்றார், அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன சொல்ல மாட்டாங்க? சத்தியுகமும் இருந்தது, கலியுகமும் இருக்கிறது. அப்படி 2 யுகமும் இங்கேதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒண்ணுதான் இருக்கும். பகலும் இரவும் சேர்ந்து இருக்குமா என்ன? வெற்றியும் தோல்வியும் சேர்ந்து இருக்குமா என்ன? ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது. இந்த மாதிரி சொர்க்கமா நரகமா அதை கேளுங்க. கிஸ்கோ துக்கு மிலா தோ கஹேங்கே சொர்க்கமே. ஏன் 2த்தையும் சேர்த்து சொல்றாங்க? யாருக்காச்சும் துக்கம் கிடைச்சா சொல்றாங்க, அப்பா நரகத்துல இப்படிதான் வேதனைன்னு. கிஸ்கோ சுக்கு மிலே கஹேங்கே சொர்க். யாருக்காச்சும் சுகம் கொடுத்தா, அப்பா சொர்க்கத்துல நான் இருக்கிறேன், உள்ளபடியே இந்த உலகம் சொர்க்கம்தான் அப்படிங்கிறாங்க. ऐसे बहुत कहते दुखी मनुष्य नरक में बहुत सुख में बैठे, हम सुख में बैठे, महल माड़ी मोटार आदि के समझते हैं हम स्वर्ग में हैं. गोल्डन एज आयन एज एक ही बातें. பாபா சொல்றாரு, துக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறதாகவும் மற்றவங்கலாம் சொர்க்கத்தில் இருக்கிறதாகவும் நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, சுகமா இருக்கிறவங்க நம்ம கிட்ட பெரிய மாளிகை இருக்கு, காரு இருக்கு, விமானம் இருக்கு, எல்லாமே இருக்கு, சொர்க்கம் தானே நினைக்கிறாங்க. கோல்டன் ஏஜ் அயன் ஏஜ் ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறாங்க. तो पहले पहले 2 बात की बात बुद्धि में बिठानी है. சரி, சொர்க்கம் நரகத்தை விட்டுடுங்கிறார். 2 அப்பாவை பற்றிய அறிமுகத்தை நாம கொடுக்க வேண்டும். ஏன்னா 2 அப்பாவோட மகிமை என்ன, 2 அப்பாவோட செயல்பாடுகள் என்ன, இந்த அப்பா எதை படிக்கிறார், அவர் எதை படிக்கிறார், இதெல்லாம் நம்ம வேறுபடுத்தி சொல்லணும். பாபா ஹி குத் அப்னி பேச்சான் தேத்தே. பாபா ஸ்வயம் தானே தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார். வ சர்வவியாபி கேசே ஓ சக்தா. அவர் எங்கும் நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும்? எங்கும் நிறைந்தவர் எப்படி பேசுவார்? அவருக்கு பேர் இருக்கு, உருவம் இருக்கு, நாமம், தேசம், காலம், கர்த்தவியம் எல்லாமே இருக்கே. क्या लौकिक बाप को सर्वव्यापी का है? லௌகிக் அப்பாவை நீங்க சர்வவியாபின்னு சொல்ல முடியுமா? அவ சொல்றார், ஸ்ரீ பாபா என்ன மட்டும் அப்ப சொல்றீங்க?
अभी तुम चित्र में दिखाते हो आत्मा परमात्मा का रूप तो एक ही है, उसमें फर्क नहीं. படத்துல என்ன காட்டுறோம்? ஆத்மாவும் சின்ன புள்ளி, பரமாத்மாவும் சின்ன புள்ளி. இப்ப என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் ஆத்மாவுமே பரமாத்மா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா வித்தியாசம் இல்ல. பெரிய புள்ளியா இருந்தா சரி ஏத்துப்பாங்க. आत्मा परमात्मा कोई छोटा बड़ा नहीं, सभी आत्माएं वो भी आत्मा सदा परम धाम में रहते, इसलिए उन्हें परम आत्मा कहा जाता. சிவபாபு சின்ன ஒளி தான், ஸ்டார் தானே, அவர் ஒளி புள்ளி, டைமண்ட். பாபா சொல்றாங்க பரமாத்மா அவரு. நம்ம ஆத்மாவும் அதே போலதான் இருக்கும். ஆனா நம்ம பரமாத்மா ஆக முடியாது. பாபாவோட விசேஷத்தா வேற இல்லையா? கடல் இல்லையா அவரு? ஓஷன் ஆஃப் பியூர் இல்லையா அவரு? பாபா சொல்றாரு பரம் ஆத்மான்னு அவர் அழைக்கப்படுது. சிறப்பு ஆத்மாயை ஜெய்சை ஜாத்தி ஹோ வைசை மேம்பி ஆத்தாகும். பாபா சொல்றாரு எப்படி ஆத்மாக்கள் நீங்க மேல இருந்து வரீங்களோ அதே போல நானும் வரேன். மே அந்தமே ஸ்தன்மே ஆக்கர் பிரவேஷ் கர்த்தாகும். நான் கடைசியில இந்த உடலில் வருகின்றேன். ஏ பாத்தையும் கோய் பாகர்கா சமஜன சகே. இந்த விஷயங்களை வெளி உலகத்தினருக்கு தெரியாது. बात बड़ी सहज है, फर्क सिर्फ इतना है जो बाप के पहले वैकुंठवासी श्री कृष्ण का नाम डाल दिया है. விஷயம் ரொம்ப சகஜம். ஆனா வித்தியாசம் பாருங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்பா சிவன்கிற பேரை எடுத்துட்டு வைகுண்ட வாசியாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய பேரை போட்ட ஒரே தவறுதான். क्या कृष्ण ने वैकुंठ से नरक में आकर राजयोग सिखाया? கிருஷ்ணன் சத்தியுகத்துல வாழக்கூடியவர் இல்லையா? அவர் எப்படி வைகுண்டத்திலேருந்து நரகத்துக்கு வந்து ராஜயோகத்தை சொல்லி கொடுப்பாரா? ஸ்ரீ கிருஷ்ண கேசே கஹ சக்தே தேக சகித் மாமேக்கம் யாது கரோ. ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி சொல்ல முடியுமா? தேகம் சம்பந்தம் எல்லாத்தையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைங்கன்னு சொல்ல முடியுமா? தேகதாரிக்கு யாது சே பாப் கேசே கட்டேங்க. கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தா பாவம் இப்படி அழியும். தேகதாரி இல்ல அவரும். कृष्ण तो छोटा बच्चा और कहा मैं साधारण मनुष्य के विरुद्ध तन में आता हूँ. कितना फर्क हो गया. கிருஷ்ணா சின்ன குட்டி குழந்தை, வெண்ணெய் ஊட்டுறாங்க, ஊஞ்சல் ஆடுறாங்க, தாலாட்டு பாடுறாங்க. பாபா சொல்றார் அவரு எங்க, நான் பாருங்க சாதாரண ஒரு வயோதிக உடல்ல நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? इस एक्स भूल के कारण सभी मनुष्य पतित गंगाल बन गए. இப்படிப்பட்ட விஷயங்களுடைய தவறுனால மனிதர்கள் பதீத்தமாகவும் ஏழ்மையாகவும் ஆகிவிட்டனர். நமே சர்வவியாபி ந கிருஷ்ண சர்வவியாபி. நானும் எங்கும் நிறைந்தவன் அல்ல, ஸ்ரீ கிருஷ்ணரும் எங்கும் நிறைந்தவர் அல்ல. ஹர் ஷரீர் மே ஆத்மா சர்வவியாபி ஹே. ஒவ்வொரு தேகத்திலும் ஆத்மா இருக்கின்றது. முஜே தோ அப்னா ஷரீர் பி நஹி ஹே. பாபா சொல்றாரு எனக்கு உங்களை போல உடலும் இல்லை. ஹர் ஆத்மாவுக்கு அப்னா அப்னா ஷரீர் ஹே. உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு உடல் இருக்குது. நாம் ஹரேக் ஷரீர் பர் அலக் அலக் படுத்தா. பேர் பார்த்தீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே தனித்தனி பேர் இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ந முஜே ஷரீர் ந மேரே ஷரீர் கா கோய் நாம். எனக்கு உடலும் இல்லை, உடலுக்கு பேரும் இல்லை. மைத்தோ புடார் ஷரீர் லேத்தாகும். ஆகவே தான் நான் வயதான உடலை எடுத்துள்ளேன். இஸ்கா நாம் பதல்கர் பிரம்மா ரக்கா. இவரோட பேர் லேக்ராஜ் இல்லையா, அந்த பேர் எடுத்துட்டு நான் வந்ததுனால இவருக்கு பேர் பிரம்மா என்று வைத்துள்ளேன். மேரா தோ பிரம்மா நாம் நகி ஹே. என்னோட பேர் பிரம்மா இல்லை. எவ்வளோ அழகா புரிய வைக்கிறார் பாருங்க. முஜே சதா சிவ்ஹி கேஹத்தே. என்னை எப்போதுமே சிவன் என்றே அழைக்கின்றீர்கள். மேஹி சர்வகா சத்கதி தாத்தாகும். நானே அனைவருக்கும் சத்கதியை வழங்குபவன். ஆத்மாக்கு கோய் சர்வகா சத்கதி தாத்தா நகி கஹேங்கே. பரமாத்மா கி கோய் துர்கதி ஹோத்தி ஹே கியா. அனைத்து ஆத்மாக்கள் சத்கதியை வழங்க முடியுமா என்ன? பரமாத்மாவுக்கு துர்கதி இருக்குமா என்ன? ஆத்மா கி துர்கதி ஆத்மா கி சத்கதி ஹோத்தி ஹே. ஆத்மா தான் துர்கதிக்கு வருது, அதே ஆத்மா சத்கதிக்கு போகுது.
இப்போ பகவான் கிடைக்கிறாரு, சத்கதி நிலைக்கு போகுது. ம் பகவான் கிடைக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் துர்கதியில தானே இருக்கிறோம். அதுதான் பாபா வேறுபடுத்தி காட்டுற. அபி சபி பாத்தே விசார் சாகர் மந்தன் கருணைக்கு. நான் சொல்லக்கூடிய ஒன்னொன்னையும் நீங்க ஆழத்துல டெப்த்ல போய் சிந்திக்க வேண்டும். நைத்தோ தூசரோं கேசே சம்ஜாயேங்கே. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க டெப்த்ல போய் சிந்திக்காட்டா எப்படி பிறருக்கு புரிய வைப்பீங்க. परंतु माया ऐसी है दुस्तर है बच्चों की बुद्धि आगे नहीं बढ़ने देती है. மாயா அப்படி பலவானா இருக்குதான், குழந்தைங்களுடைய புத்திய முன்னேற விட மாட்டாங்கதான், பின்னாடி இழுக்குது. தின்பெருமே ஜகுமுயி மே டைம் வேஸ்ட் कर देते. ஜருமுயி ஜகுமுயி பாபா சொல்றார், வீண் எண்ணங்கள், வீண் சிந்தனை. ஒரு ஃபுல் டே வீண் சிந்தனையிலே நேரத்தை போக்குது மாயா. நேரத்தெல்லாம் வீணடிக்க வைக்குது. தேவையில்லாத விஷயத்தை பேசுறது, பிறரை பற்றி பேசுறது, தவறா பேசுறது, சுட்டி காட்டி பேசுறது. बाबा से पिछाने लिए माया कितना फोर्स करती है. பாபாட்டேருந்து உங்களை பின்னாடி தள்ளுறதுக்கு, பின்னாடி இழுக்கிறதுக்கு எவ்வளோ அது ஃபோர்ஸ் கொடுக்குது. फिर कई बच्चों को टूट पड़ते. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்களா, மாயாக்கு வசப்பட்டு போயிடுறாங்க. बाबा को याद न करने से अवस्था अचल अडोल नहीं बन पाती. பாபாவை நினைக்காததுனால அவங்களுடைய மனோநிலை என்ன ஆயிடுது, ஆட்டம் ஏற்பட்டுடுது, அசைவு ஏற்பட்டுடுது. பாப் கடிகடி கடா கர்த்தே மாயா கிரா தேத்தி. பாபா அடிக்கடி கீழே விழுந்த குழந்தைய தூக்கி நிறுத்துறாரு. மாயா திரும்பி தள்ளி தள்ளி விடுது. பலகீனமா இருந்தா தள்ளிடும்ல புயல் வந்து. பாப் கேத்தே கபி ஹார் நகி காவோ. எச்சரிக்கை கொடுக்கறாரு, நிப்பாட்டிட்டு குழந்தைய நான் நிக்க வச்சுட்டேன் மாயாட்டேந்து, நீ கீழே விழுந்துராதே, தோல்வி அடைஞ்சிடாதேன்னு பாபா அடிக்கடி எச்சரிக்கை கொடுக்கறார் இல்லையா முரளியில. தினம் 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 பா எவ்வளோ எச்சரிக்கை கொடுக்குறாரு நமக்கு. அவருக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் பாபாவுக்கு. நம்மள அவர் நினைக்கிறார் என் குழந்தைன்னு. कल्प कल्प ऐसे होते हैं, कोई नई बात नहीं है. माया जीत अंत में बन ही जाएंगे. கல்பா கல்பா அப்படிதான் நடந்திருக்குது, புது விஷயமே கிடையாது. கடைசியில உங்களுக்கு தான் வெற்றிங்கிறார் பாபா. இப்படி ட்ராமா நடந்துட்டு இருக்கும்போது இடையில வில்லன் போகும்போது தானே மஜாவா இருக்குது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஹீரோ தான் வெற்றி அடைவார்னு. அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்திலேருந்து ஹீரோ பாட்டுதாரிகள், நமக்கு தான் வெற்றி. रावण राज्य कलाश तो होना ही है, फिर हम नई दुनिया में राज्य करेंगे. ராவண ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடு முடிஞ்சிடும். அடுத்து ராம ராஜ்யத்துல புது யுகத்துக்கு நம்ம போயிடுவோம். கல்ப கல்ப மாயா ஜீத் பனே ஹே, அன்கினித் பார் நை துனியா மே ராஜ்ய கியா ஹே. கல்பா கல்பா நம்ம மாயாட்டேந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். கணக்கில் அடங்காத வகையில் நம்ம புது உலகத்தில் ராஜ்யம் செய்துள்ளோம். பாபா அந்த ஸ்மிருதியை கொண்டு வரார். நினைக்கணும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நினைக்கணும். பாபா कहते ही बुद्धि को सदा बिजी रखो तो सदा सेफ रखेंगे. முக்கியமான மகா வாக்கியம், எல்லாருமே இதை அண்டர்லைன் பண்ணணும். பாபா கூறுகின்றார், புத்தியை சதா பிஸியாக வைத்தீர்களே ஆனால் நீங்கள் சேஃப்டியாக இருப்பீர்கள். इसको ही स्वदर्शन चक्रधारी कहा जाता. இதுக்கு பேர் தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுது. பாக்கி इसमें हिंसा आदि की बात नहीं है. ब्राह्मण ही स्वदर्शन चक्रधारी होते. பிராமணர்கள் தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. இதுல ஹிம்சைக்கான விஷயம் கிடையாது. சக்கரத்தை வச்சு நம்ம அழிக்கிறோம், மனுஷன் தலையை வெட்டுறோன்னு விஷயம் இல்லை. தேவதாவுக்கு ஸ்வதர்ஷன சக்கரதாரி நகி கஹேங்கே. தேவதைகளை ஸ்வதர்ஷன சக்கரதாரி என்று கூற முடியாது. पति दुनिया की रस्म रिवाज, देवी दुनिया की रस्म रिवाज बहुत अंदर है. मृत्युलोकवासी ही पतित बावन बाबा को बुलाते हैं. பாபா சொல்ற தேவதைகளுடைய சிஸ்டம் வேற, பதீத மனிதாத்மாக்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற, தேவதாயினுடைய பழக்க வழக்கம் வேற. கலியுகவாசிகள் தான் பகவானை அழைக்கின்றனர். हम पतितों को आकर पावन बनाओ, पावन दुनिया में ले चलो प्रभु. கடவுளே, நாங்க பதீத்த உலகத்துல, மோசமான உலகத்துல இருக்கிறோம், எங்களை ஒரு புது உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள்னு भगवान வேண்டுறாங்க. तुम्हारी बुद्धि में ही 5000 वर्ष पहले हम नई दुनिया सतयुग में थी जिसको स्वर्ग सतयुग कहा जाता है. நமக்கு புத்தியில எல்லாம் தெளிவா வந்துட்டு,
5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி எப்படி புது உலகமாக இருந்தது. பாபா மீண்டும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மீண்டும் நம்மளை ராஜா ஆக்குறார். அதை தான் சத்தியுகம் என்று சொல்லப்படுது. त्रेता को नई दुनिया नहीं कहेंगे, त्रेता युगத்தை புது யுகம்னு சொல்ல முடியாது. बाबा ने समझाया वह है फर्स्ट क्लास, ये सेकंड क्लास. फर्स्ट क्लास सतयुगम, सेकंड क्लास त्रेता युगम. एक एक बात अचरीदी धारण करनी चाहिए. जो कोई आकर सुने तो वंडर खावे. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். யாரெல்லாம் வந்து உங்களை பார்க்குறாங்களோ ஆச்சரியம் அடையணும். அந்த மாதிரி உங்களுடைய லைஃப் மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கணும். कोई कोई वंडर भी खाते परंतु फुर्सत नहीं तो पुरुषार्थ करे. சிலருக்கு முயற்சி பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. வண்டரை அடைஞ்சு காட்டணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. சிர்ஃப் சுன்தே பவித்ர ஜரூர் பண்ணா ஹே. கேட்குறாங்க, தூய்மை ஆகணும்னு பாபா முரளியில் சொல்றது கேட்குறாங்க. काम विकार ही मनुष्य को पतित बनाता, उनको जीतने लिए तुम जगत जीत बनेंगे. परंतु काम विकार उन्हों को जैसे पूंजी हैं, इसलिए अक्षर नहीं बोलते. பாபா சொல்றாரு, முன்னேறணும் தூய்மையாகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. மனிதர்களை பதீத்தம் ஆக்குறது விகாரங்கள் தான் தெரியுது. அந்த விகாரத்தை ஜெயிக்கணும், அப்பதான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும்னு தெரியுது. ஆனா காம விகாரம் என்பது எப்படிப்பட்டது? ஒரு பெரிய தீ. அதனாலதான் பாத்தீங்கன்னா படவிளக்க புக்ல அழகா போட்டிருப்பாங்க, பெரிய தீ எரியும், அதை தாண்டி போவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. அதை காமம் ஒரு தீ போல. சிலியே அந்த ஆகவேதான் என்ன பண்ண மாட்டேறாங்க, அந்த விஷயத்தை எடுக்கிறது இல்லை. சிறப் காயத்தே மண்கோ வஷ்மேக்காரோ. அதனாலதான் என்ன சொல்றாங்க, மற்ற எல்லா இடங்கள்ல விகாரத்தை விட்டுட்டு மனசை நீங்க வசப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. லேக்கின் மண் அமன் தப் ஹோ ஜப் ஷரீர் மே நஹி ஹோ. ஆத்மா சாந்தமா அமைதியா இருக்கணும்னா தேகம் இல்லாதப்பதான் இருக்க முடியும். அதால பாக்கி மண் அமன் தோ கபி ஹோத்தாகி நகி. மற்றபடி தேகத்துல இருக்கும்போது மனதுக்கு அமைதி என்பது இருக்காது. देह मिलती ही कर्म करने लिए तो फिर कर्मातीत अवस्था में कैसे रहेंगे. தேகம் கிடைச்சிருக்கிறதே காரியத்தை செய்யறதுக்குன்னா அப்புறம் காரியம் செய்யாம நம்ம எப்படி இருக்க முடியும்? கடமை செய்யாம. கர்மாத்தீத் அவஸ்தா கஹா ஜாத்தா ஹே முர்தே கோ. கர்மாத்தீத் நிலை என்று எதை சொல்லப்படுது? எல்லா கர்ம பந்தனம் கணக்கு வழக்குகளை முடித்த நிலை, தேகத்திலிருந்து கணக்கு வழக்கற்ற நிலை தான் இறந்த நிலைன்னு சொல்றாரு பாபா. ஜீதேஜி முர்தா ஆத்மா शरीर से डिटैच्ड, உடல்ல இருந்து கம்ப்ளீட் डिटैच्ड ஆகணும். பாபா तुमको शरीर से न्यारा बनने की पढ़ाई पढ़ाते. தேகத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான பாடத்தை பாபா எடுக்கிறார். शरीर से आत्मा अलग है. शरीரத்திலிருந்து ஆத்மா தனிப்பட்டிருக்குது. ஆத்மா பரந்தாம் की रहने वाली है. ஆத்மா பரந்தாமத்தை சேர்ந்தது. ஆத்மா शरीर में आती है तो उसे मनुष्य कहा जाता. ஆத்மா शरीரத்தில் இருக்கும்போதுதான் மனிதன் என்று அழைக்கப்படுது. शरीर मिलता ही कर्म करने लिए, एक शरीर छोड़ दूसरा शरीर कर्म करने लिए लेना है. ஆத்மா தேகத்துல வந்திருக்குன்னா கடமை செய்ய வந்திருக்கு, கர்ம பந்தனத்துல ஆட்பட்டு தான் வந்திருக்குது. பாபா சொல்றாரு, இந்த சரீரத்தை விட்டுட்டுனா திரும்பி இன்னொரு சரீரம் எடுக்குது. சாந்தி தோ தப் தோ ஜப் ஷரீர் மே நஹி. ஆத்மா தேகத்துல இல்லாதப்பதான் அமைதியா இருக்குது. மூல் வதன்மே கரம் ஹோத்தா நகி. மூலவதனம் நம்ம வீடு இருக்கு இல்லையா, சாந்தி தாம வீடு. மூலவதனத்துல எந்த செயல்பாடு இல்லை. சூக்ஷ்ம வதன் கி பாத்தி நையே. சூக்ஷ்ம வதனத்தோட விஷயம் வேற. சிருஷ்டி கா சக்கர யஹா ஃபிர்தா ஹே. சிருஷ்டி சக்கரம் இந்த பூமியில சுழலுது. பாப் ஒரு சிருஷ்டி சக்கர கோ ஜான்னா இஸ்கோ ஹி நாலேஜ் கஹா ஜாத்தா. நிராகார உலகத்தையும் தெரிஞ்சுக்கணும், அந்த உலகம் எப்படிப்பட்டது, அதுல வசிக்கக்கூடிய பாபாவோட தன்மை என்னன்னுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த சிருஷ்டி எப்படி சுழல்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் நாலேஜ். सूक्ष्म वदन में न सफेद बोसदारी, न सजे सजाए, न नाग बलावे पहने वाले शंकर आदि ही होते. बाकी ब्रह्मा विष्णु का रास बाबा समझाते रहते. सूक्ष्म वदनத்துல வெள்ளுடை தரித்தவர்களோ அல்லது அலங்கரிக்கப்பட்ட விஷ்ணுவோ அல்லது
பாம்பை கழுத்தில் அணிந்திய சங்கரரோ அங்க கிடையாது. பிரம்மா விஷ்ணுனுடைய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். பிரம்மா யஹா ஹே, பிரம்மா இங்கே தான் இருக்காரு. விஷ்ணுக்கே 2 ரூபி யஹா, விஷ்ணுடைய 2 ரூபாய் இங்கே தான் இருக்கு பூமியில. சில சாட்சாத்கார் கா பாட்டு ட்ராமா மேகே, மற்றபடி காட்சியினுடைய பாட்டு ட்ராமாவில் இருக்குது. அதனால தான் காட்சி பார்க்கணுன்னா பார்க்குறவங்கள எங்கே போகிறாங்க? சூக்ஷ்ம வதனத்துக்கு. ஜோ திவ்ய திருஷ்டி சே தேக்கா ஜாத்தா ஹே, காட்சி மூலமாக தான் பார்க்கப்படுது. கிரிமினல் ஆங்கோं से பவித்திர சீஜ் திக்காய் ந படே, தீய எண்ணத்தோட பார்க்குறவங்களுக்கு அந்த சுத்த நிலை என்பது தென்படாது. நல்ல உணர்வு இருந்தால் தான் அந்த காட்சியும் தெரியுங்கிறார் பாபா. கெட்ட புத்தி கெட்ட மனசு இருந்தால் எப்படி காட்சி கிடைக்கும்? உள்ள அசுத்தமாக இருக்குதே. பாபா அப்படிங்கிற அன்பு இருக்கும்போது அந்த காட்சியெல்லாம் தெரியுது. மன தூய்மை. अच्छा, मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன मुख्य सारम. फर्स्ट पॉइंट, अपने आप को सदा सेफ रखने लिए बुद्धि को विचार सागर मंथन में बिजी रखना है. தன்னை தானே பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக புத்தியை ஞான சிந்தனையில் பிசிப்படுத்த வேண்டும். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்கர் रहना है, ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். ஜர்முயி ஜகுமி மே அப்னா சமய் நகி கவானா ஹே. பாபா சொல்றாரு, தேவையில்லாத வீண் விஷயத்தை பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள், விலை மதிப்பான நேரத்தை இழந்து விடாதீர்கள். 2வது பாயிண்ட், शरीर से डिटैच रहने की पढ़ाई जो बाप पढ़ाते वो पढ़नी है. தேகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த படிப்பை பாபா படிப்பிக்கின்றார், அதை நீங்க படிங்க. தேகம் மறந்தாதான் விஷயத்தை நம்ம மறக்க முடியும். மாயக்கு ஃபோர்ஸே பச்சனையிலே அப்படி அவஸ்தா அச்சல் அடோல் பனானிகே. மாயோட ஃபோர்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக தன்னுடைய மனோநிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ள வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. ब्रह्मा बाप समान लक्ष्य को लक्षण में लाने वाले प्रत्यक्ष सैंपल बन सर्वके सहयोगी भव. பிரம்மா பாபாவுக்கு சமமாக லட்சியத்தை லக்ஷணத்தில் கொண்டு வரக்கூடிய பிரத்யக்ஷ சாம்பிள் ஆகி, கண்கூட பார்க்கக்கூடிய சாம்பிள், ரோல் மாடலாக இருக்கணும். அப்படிப்பட்ட சாம்பிளாக, எடுத்துக்காட்டாக ஆகி அனைவருக்கும் சகயோகி ஆகுங்கள். இதுதான் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சகயோகம், உதவி. சாம்பிளான ரோல், நம்மளுடைய ரோல் மாடலே சாம்பிளாக இருக்கணும். जिसे ब्रह्मा बाबा ने स्वयं को निमित्त एग्जाम्पल बनाया. இப்படி பிரம்ம பாபா தன்னை நிமித்தமாக ஒரு உதாரணமாக திகழ்ந்தார். சதா லக்ஷ்ய லக்ஷன் மேல் ஆயா, சதா என்ன லட்சியம் இருந்ததோ அதை லக்ஷணத்தில் காண்பித்தார். ஜோ ஓட்டே சோ அர்ஜுன் இசிசே நம்பர் 1 பனே. இதைதான் சொல்லப்படுது, பகவான் சொன்ன உடனேயே அதை நடைமுறைப்படுத்தியவர். ஓட்டே சோ அர்ஜுன். ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தான், முதல்ல அர்ஜுனருக்கு தான் அந்த மகாவாக்கியம் கொடுத்ததாக காண்பிக்கப்படுது கீதையில். அர்ஜுனருக்கு தான் கீதை ஞானம் உபதேசம் சொன்னதாக, ஏன்னா அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதே போல நம்பர் 1 நாமளும் ஆக வேண்டும். इसे फॉलो फादर करो, कर्म द्वारा सदा स्वयं जीवन में गुण मूर्ति बन, प्रत्यक्ष सैंपल बन, औरों को सहज गुण धारण करने का सहयोग दो. इसको कहा जाता है गुणदान. பிரம்மா பாபா செயல் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில குணமூர்த்தியாகி, பிரத்யக்ஷ சாம்பிள் ஆகி, சகஜமா குணத்தை கடைபிடித்து பிறரையும் குணவான் ஆக்கினார், பிறருக்கும் உதவினார். இதைதான் சொல்லப்படுது குணதானம் என்று. குணத்தின் மூலமாக பிறரை மாற்றுவது. दान का अर्थ ही है सहयोग देना. दानம்னு அர்த்தம் பிறருக்கு உதவுவது. कोई भी आत्मा सुनने के बजाय प्रत्यक्ष प्रमाण देखना चाहती है. எந்த ஆத்மாவாக இருந்தாலும் கேட்பதை விட
பார்ப்பதை தான் விரும்புகின்றனர். तो पहले स्वयं को गुणमूर्ति बनाओ. பிரம்மா பாபா எப்படி குணமூர்த்தியாக திகழ்ந்தாரோ அவ்வாறு நாமும் குணமூர்த்தியாக மாற வேண்டும். ஸ்லோகன். सर्व की निराशाओं का अंधकार दूर करने वाले ही ज्ञान दीपक भव. ஞான் தீபக் ஹே. பாபா சொல்றார், அனைவரின் வெறுப்புத்தன்மையினுடைய என்ன நிராசையில் இருக்காங்க. வாழ்க்கை எதுக்கு வாழணும், இந்த வாழ்க்கை தேவையா, விரக்தி நிலையில இருக்காங்க, ட்ரையா இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த இருளை தூரப்படுத்தக்கூடியவர்களே ஞான தீபங்கள். இந்த மாதிரி விரக்தியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞான தீபம் ஒளியேற்றணுங்கிறார். அவங்கதான் ஞான தீபம் என்று அழைக்கப்படுது. இன்னைக்கு முக்கியமா பாபா 2 அப்பாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அடுத்து ஸ்வர்க்கம் நரகம் இதோட அறிமுகத்தையும் கொடுக்கணும். பாபா இன்னைக்கு இந்த 2 விஷயம் முக்கியமா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அவ்யக்த இஷாரா, சதா ஹர் பரஸ்திதி மே பரஸ்திதி பதலே லேக்கின் ஸ்திதி நஹி பதலே. சதா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பிரச்சனை மாறணும், ஆனா நம்ம ஸ்திதி மாறவே கூடாது. स्थिति सदा गजानों से संपन्न संतुष्ट रहे तो परिस्थिति आएगी चले जाएगी. உங்களுடைய ஆழ் மனதுல சதா பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்ததேயானால், திருப்தி நிரம்பி இருந்ததேயானால் பிரச்சனை வரும், சென்றுவிடும். ஏன்னா அதுக்கு உள்ள வரத்துக்கு இடம் இருக்காது. परिस्थिति की क्या शक्ति है जो आपकी संतुष्टता को ले जावे. அதுக்கு என்ன சக்தி இருக்கு, பவர் இருக்கு உங்களுடைய திருப்தியை போய் அதை எடுத்துட்டு போறதுக்கு. परिस्थिति को खेल भले खेलो लेकिन साक्षी बन. संतुष्टता की सीट पर बैठकर देखो. பாபா சொல்றாரு, பரிஸ்திதி பிரச்சனை நீங்க பார்க்கணுமா, பிரச்சனையோட விளையாடணுமா, தாராளமா விளையாடுங்க. ஆனா பாபா கண்டிஷன் சொல்றார், விடுபட்டு இருந்து பாருங்க, விடுபட்டு இருந்து விளையாடுங்க. திருப்திங்கிற சீட்ல உட்காந்து பாருங்க, அது அப்ப தானாவே அது போயிடும். ஓம் சாந்தி. இன்னைக்கு மூல வதனத்துல எந்த சப்தம் இருக்காதுங்கிறார் பாபா. நிசப்தமான உலகம். ஆத்ம தேகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த அமைதி கிடைக்காதுங்கிறார். அதனால நாம பரந்தாம வீட்டுக்கு போயிடலாம். டீப் சைலன்ஸ்ல கொஞ்ச நேரம் நாம நிலைத்திருப்போம். சாந்தி. எப்போ
அன்பின் மொழிக்கு கொடுப்பவர் மேலும் பெறுபவர்களை இணைப்பதற்கும் சக்திசாலி ஆக்குவதற்கும் வார்த்தைகள் தேவைப்படுவதில்லை. Language of love needs no words to connect, to empower the giver and the receiver.